அது வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்காக வலிக்கிட்டு நிற்கிறோம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராம். ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று ஒரு கொண்டு வந்து இருந்துச்சு. அதாவது வந்து பிறந்தநாள் காரணத்துக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் செய்தீங்களே ஞாபகம் இது கொண்டு கேட்டுட்டோம். நான் சொன்னால் வந்து பார்த்துச்சுன்னா நீங்கள் நடக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி 3 கிஃப்ட் வந்து எங்களுடைய கையில் இருக்குது. வந்து கேக் பட்டி மாதிரி தான் கேக்கும் இருக்குது. ஆனால் கேக்கில் வந்து ஒரு வித்தியாசமான புதையல் ஒன்று இதுக்கு இருக்கின்ற மாதிரிக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். நான் அனு. நீங்கள் பம்பி எங்காட்டும் இருக்கா? பம்பி தான் பம்பி என்று சொன்னவர் பிறகு நிப்பாட்டிட்டேன். ஓகே, மீண்டும் ஒரு காலையோடாக உங்களை சந்திக்கலாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்சமயம் இப்போ எங்களுடைய வீட்டை நிற்கிறோம். ஸோ அதாவது வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்றுக்கு போகிறதுக்காக வலிக்கிட்டு நிற்கிறோம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராம். ஸோ நடக்க போகிறது வந்து பர்த்டே நிகழ்வு தான். ஆனால் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டியது இருந்தது. அந்த நிகழ்வு கட்டாயம் நாங்கள் போக வேண்டியிருந்தேன்னு சொன்னால் எங்களுடைய சொந்தத்துக்கு நடக்கிறபடியாக அதில் வந்து நாங்கள் கலந்து கொள்ள வேண்டி இருந்துச்சு. ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று ஒரு கொண்டு வந்து இருந்துச்சு. அதாவது வந்து பிறந்தநாள் காரணத்துக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் செய்தீங்களே ஞாபகம் இருக்கு கொண்டு கேட்டுட்டோம்னு சொன்னால் நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ ஞாபகம் இருந்தது. அப்போ நாங்கள் செய்யக்க பொம்மைகள் எல்லாம் வச்சு ஆடினாங்கள். இப்போ பொம்மைகள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல பரவாயில்ல, நீங்கள் போய் நாங்கள் தர கிஃப்ட்டுகளை கொடுத்தீங்கன்னு சொன்னாலே ஒரு பெரிய அளவான உதவியாக இருக்குமென்று சொல்லி கேட்ட வகையில் இன்றைய தினம் அந்த நிகழ்வுக்கு போகிறதோட ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி கிஃப்ட் மாதிரி தான் ஒரு நிகழ்வு ஒன்று செய்யப்படும். நல்ல நிகழ்வு நடத்தலாம். அதுதான் இன்றைக்கு வந்து அக்கா அம்மா ஏஞ்சம்மா வந்து பார்த்தீங்கன்னா அம்மம்மா விட்ட உடனே விட்டு கிடக்க டியூஷனால் வந்து அப்படி அம்மம்மா விட்டு நிற்கிறாங்க. இவரை வந்து இரவாயிரும் அடுத்த நாள் வந்து பள்ளிக்கூடம் முடிய அப்போ அதடியா வந்து அம்மம்மா விட்ட கொண்டு ஏஞ்சம்மா விட்டுட்டு தம்பி குட்டின்றது நம்ம நாங்கள் கூட்டி கொண்டு போகிறோம்னு பார்த்தோம். அதாவது வந்து பின்னேரம் 5:40 அளவில் வந்து இங்கேருந்து நாங்கள் வலிக்கிறோம். ஸோ போகிற இடம் வந்து கொஞ்சம் தூரம் தான் ஆச்சு. தம்பி தம்பி கொண்டு மெதிரியாதானே நடந்தாடுங்க வம்பி இருங்க. தம்பி குடி வந்து வீடியோ போட்டு சில வந்து குழப்பிட்டு வசந்து வந்து ஆறுதல் படுத்துறக்கா வந்து தூக்கி வச்சுருக்குது. அப்போ நாங்கள் வந்து வெளுக்கிட போகிறோம். வந்து போடுறதுக்கு வந்து பின்னேரம் தான் வந்து அவங்க கேக் கட் பண்ண போயிடணும் சொல்லி அப்போ அதான் நாங்கள் இப்போ வந்து வெளுக்கிட்டு இருக்கிறோம். போகாம ரெடியாகும். சரி வாங்க போகலாம். நீங்க மோடிச்சா ஸ்டார்ட் பண்ணா அழமாட்டேன். நான் என்ன போடு சாப்பாடு என்ன போடு நான் சும்மா சொன்னேன் எனக்கு போடும் சப்பாத்தி அப்படின்னு அப்படிடுவேன். சரி நான் போடுந்தா எனக்கு போடு என்ன போடு எனக்கு பார்த்தீங்க சிரிப்பை பார்த்தீங்களே. கருப்பன் தம்பி அண்ணா போட்டு வேண்டாம குழமையா விட்டு தர மாட்டார். வசந்தனாக்கு தம்பியை தூக்கி களைச்சி போட்டு போல வேர்த்து கொட்டுது. 4 வயசு அவளை உங்களோட பாடி நீ பைக்கில் இல்லை பைக் அது பிரச்சனை இல்லை. பெரிய பாடம். சரி ஓகே, நாங்கள் அப்படியே
இப்போ வந்து பார்த்துருச்சுன்னா நிகழ்வு நடக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி 3 கிஃப்ட் வந்து எங்களுடைய கையில் இருக்குது. ஸோ இந்த 3 கிஃப்ட்டு தான் வந்து கொடுக்க போகிறோம். அதுலேயும் வந்து பார்த்துருச்சுன்னா எங்கடா அதில் 2 கேக் பட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அதாவது வந்து ஒரு கேக் பட்டி வந்து ஒரு மஜிக் பாக்ஸ் மாதிரி என்ன. ஸோ இது வந்து கேக் பட்டி மாதிரி தான் கேக்கும் இருக்குது. ஆனால் கேக்கில் வந்து ஒரு வித்தியாசமான புதையல் ஒன்று இருக்கின்ற மாதிரிக்கு எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி இந்த கிஃப்டை கொண்டு வந்து தந்தவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்களுமே உங்களை மாதிரி தான். ஸோ நீங்கள் பார்க்குற நேரம் தான் நாங்களும் வந்து இதுக்குள்ள அப்படி என்ன புதையல் இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நார்மலாகவே ஒரு கேக் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஆனால் ஏதாவது ஒரு கேக்குக்குள்ளே வந்து ஒரு புதையல் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த புதையலை நாங்களும் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நீங்களும் தொடர்ச்சியாக இந்த காணொலியை வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன புதையல் இந்த கேக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. மற்றது வந்து பார்த்துட்டுனா இப்போ எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னா வரணி பகுதியில் எங்களுடைய சின்னண்ணா, ஸோ வேணன் அண்ணாவுடைய மனைவியுடைய தம்பியாருக்கு தான் பிறந்த நாள். ஸோ நாங்கள் நேற்றைய தினம் முந்தான்னு சொல்லி அவங்களுக்கு வந்து உடுப்பெல்லாம் தைச்சி காணொலி போட்டு நாங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுடைய தம்பிக்கு, அதாவது வந்து அண்ணியுடைய தம்பிக்கு தான் கடைசி தம்பி என்ன நினைக்கிறேன், கடைசி ஒரு தம்பி தானோ, ஒரு தம்பி, கடைசி தம்பி அவருக்கு தான் பிறந்த நாள் வந்து நல்ல ஒரு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ நாங்களும் வந்து வெள்ளனவே வந்துட்டோம். வந்தாலும் இப்போ நாங்கள் வீடியோ பதிவு செய்கிற நேரம் வந்து பார்த்துச்சுன்னா கிட்டத்தட்ட 7 மணியை தாண்டிட்டு, சரியாக 7:05. ஸோ 7:05க்கு பிறகு தான் காணொலியை நாங்கள் பதிவு செய்கிறோம். ஸோ அங்கே தம்பி குட்டி 2 ஆளுங்க நிற்கிறார் சொல்லிட்டு நாங்கள் இனியும் வந்து வெயிட் பண்ணாமல் கிஃப்டை கொண்டே கொடுப்போம் என்ன. ஸோ பாட்டு சித்தங்கள்லாம் எங்களுக்காக நிப்பாடி இருக்குது. அப்போ நாங்கள் வந்து கொஞ்சமும் தாமதிக்காமல் கிஃப்ட்டுகளை கொண்டே கொடுப்போம். வாங்க நாங்கள் போகலாம். அது வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டா. ஸோ சுற்றி பாருங்க ஆட்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஆட்களுக்குள்ள நாங்கள் வந்து இந்த டெலிவரியை வந்து செய்ய வந்திருக்கிறோம். சரி போவோம் அப்படி. ஸோ இந்த டெலிவரியோட 2 தான் இருந்திருக்கும். என்ன செய்யறது பொம்மையாட்டம் இல்லை. 14 நாங்கள்லாம் ஆடணும் இருக்கு. நேற்று ஒரு பேச்சுக்கு வாக்குதான் பிறந்தான்னு சொன்னோன்னா இவர் தான் பிறந்த நாள். அது இருக்கோ இல்லவோ தெரியல. நானும் என்ன பேர் அவங்களுடைய இல்லத்தில் வந்து ஸோ தம்பி இப்போ நான் தெரியல வேலை. ஸோ என்ன வேலை அப்படின்னு கீழே பாருங்க பார்க்க தெரியும் இந்த ஃபோட்டோவில். இப்போ அவர் தனக்கு சொல்லி ஒரு நல்ல போய் சரி ஓகே கேட்க வந்து காட்டுதான் அது வந்து யார் தந்தது எவர் தந்தது சரி. அப்போ நான் கேட்கறது வேற
கேக்கில் வந்து மச்சான் ரெண்டு போட்டுக்கிறாக்கு அப்புறம் இந்த சர்ப்ரைஸ் அது அந்த டைம் சேர்ப்பாங்க இங்கே நாங்கள் வைக்கிறது அந்த இல்லை அந்த கழிக்கிறாங்க பிடிச்சிட்டு கொஞ்சம் எங்கதான் இங்கே வச்சு பூவா இது தனி பூவா தெரியும் कदम ini tambah ini tambah ini baru kalau nggak fan baru semua ada sampan ya பிறந்த நாள் பாட்டு பாடுங்களா கூட்டத்துக்கு இல்லை
டேய் அவங்க வெஞ்சா சந்தோஷம் அக்கானுக்கு மக்களும் அதே அண்ணா சொன்ன மாதிரி நடந்தது அதான் ட்ரெண்ட் கூடி விட்டீங்க தமிழ் காயம் தாய்ஜி என் ஜாப்புவான் அவிச்சு போட்டு சாப்பிட்றது அப்படி கம்பளன் சரி அவன் ஜூம் பண்ண வேண்டாம் அப்படியே எடுக்கு இஞ்சடா போலீஸ் பாண்டி இல்லை இல்லை இதில் இல்லை சொல்கிறேன் சொல்லுங்க லைக் பண்ண போகணும் இங்கே இதுல வந்து ஹாப்பி பர்த்டே அண்ணான்னு சொல்லி போட்டுருக்கு ஃபேமிலியோட போட்டோட தெரிஞ்சடா பாது மாறி போடுறது அப்ப இந்த கிஃப்ட்டுமே வந்து உங்களுடைய அக்காவும் அத்தானும் தான் அதான் கிஃப்ட் தான் இதை முன்னும் வைப்போம் இதோட சரி அதான் கீழே வைங்க அதுலேயும் அதான் போட்டு மறுபடியும் ஒரு கேக் கொண்டு அதில் இந்த எஸ்தானம் சேர்க்கணும் இதை பிடிச்சி நீங்கள் கிடைக்கும் போதுதான் கொஞ்சம் புரிய உங்களுக்கு எது மணிக்கு வருமா அதே நேரம் வேலை யாரும் நம்பி என்னப்பா நம்பிக்கை சரி நம்பிக்கையா வாழ்க்கை நீங்க ஃபோன் பண்ணிருக்கீங்களா மெயின் கேட்டவா என்ன ரெண்டாக தெரியுது ஏன் அவங்கள புரிய எங்கே மாலையா வந்து கொடுக்கூடாது பிரச்சனை இல்லை அதுக்கு ஒரு கேக் அவன் நீ போல வேற எதுக்கு இருக்கு கட்டி பார்ப்போம் கட்டி பார்ப்போம் ஆனா உண்மைக்கே வந்து இது ஒரு புதுசாக நாங்களும் வந்து வித்திரோடத்தில் இந்த கேக்குக்கே இருந்து இருக்கிறது வந்து
இன்னைக்கு ஒரு புதுசாக இருக்கு இன்னைக்கு வந்து நல்லா இருக்கு வித்தியாசமாக இருந்துச்சு இது அப்போ யார் வந்திருப்பாங்க நினைக்கிறீங்க அதான் நான் பேர் அழிஞ்சிருக்கேன் ஏண்டா அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் செய்ய தந்த வேல் மறந்துட்டு கொஞ்சம் தெரியாத வந்து செய்ய தந்திருக்கிறோம் அப்போ இதை வந்து யார் தந்திருப்பாங்க நினைக்கிறீங்க தம்பி வேலை செய்யறது இங்கே பொலிசு வேலை செய்ய அதை வந்து சொட்டும் தருது இது வந்து உங்களோட தந்தைக்காக இருந்தது அக்காவை மட்டும் வீடியோ பார்த்து நாங்கள் கொடுத்துருக்காங்க அக்காவை மட்டும் அது கொஞ்சம் வந்து எனக்கு வந்து தெரியாது திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்டாங்க அப்போ நாங்களும் வந்து கைவசம் மேரேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம் இதுதான் கொஞ்சம் காலம் வேலையாக செய்து திரும்பவும் நல்லா கேட்டது குடும்பத்தோட அம்மா அப்பாவோட கலந்து கொள்ளவும் நினைக்கிறேன் 26 வயது ஆயிடுச்சு இனி வந்து இதனுடைய திருமண நிகழ்ச்சிகள் கட்டாயம் வந்து இவங்களுடைய விருப்பத்தோட நல்ல வச்சு சரி ஓகே அவங்க சந்தோஷத்துக்காக ரைட் ஓகே அப்போ நாங்களும் வந்து இதோட படிக்கிற போகிறோம் படிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை சொல்லுங்க அப்படியே எங்களுடைய தம்பி வந்து அதே மாதிரி இந்த அக்கா சார் நன்றிகளை சொல்லிட்டு